ஹலோ மக்களையுமே 20ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 பார்க்கலாம்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதில் நக்ஷத்ரா கதவை மூடிட்டு லாக் பண்ணிக்கிட்டு செடி வெளியேருந்து கத்திட்டு இருக்கிறார் ரூமுக்கு வெளியே. நக்ஷத்ரா நீ கதவை திறக்க போறியா இல்லையா, இப்படி நீ எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு இந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா, நீ என்ன பசங்கன்னா பேண்ட்டு சட்டை ஈஸியாக போட்டு வந்துடலாம், பொண்ணுங்க அப்படியா சாரி கட்ட வேண்டாமா, கொஞ்சம் நேரம் ஆகதா செய்யும், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க ரூம்குள்ளே இருந்து. ஆனால் இவங்க இன்னும் அம்மா வரலையே, அம்மா கார் சத்தம் இன்னும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி, அம்மா இன்னும் வரல ஹாஸ்பிட்டலில் இருந்து, இப்போ நான் எப்படி தப்பிப்பேன் இதிலேருந்து அப்படின்னு நினச்சி அவங்க அதுக்காண்டி தான் ரூம்குள்ளே லாக் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்கிறாங்க. உடனே சரி இதை கண்டுபிடிச்சிடுறாரு. நக்ஷத்ரா எனக்கு உன் புத்தி தெரியாதா, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ இப்போ உனக்கு அபூர்வாத்தை வரணும் ஹனிமூன் போகிற பிளானை கேன்சல் பண்ணணும்னு தான் நீ கனவு கண்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா கார் வீட்டுக்குள்ளே வருது, அந்த சத்தம் கேட்குது. உடனே நக்ஷத்ரா பதறி அடிச்சுட்டு கார் வந்தாச்சு, அப்போ அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு கதவை திறக்கிறாங்க. உடனே கதவை திறந்துட்டு இவங்க வாசலில் போகிறாங்க. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கையில் கட்டு காலில் கட்டு, அதுக்கடுத்து ஃப்ராக்சரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உடம்பெல்லாம் நல்லா அடிபட்டுருக்கு. அப்படி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க சரச்சந்திரா. அதுக்கடுத்து மருதானியில் கைத்தாங்களாக கூப்பிட்டு வராங்க. நான் பொருவாக்க நடக்கவும் முடியலை, பேசவும் முடியலை, கையெல்லாம் எடுக்கவும் முடியலை, அசைக்க முடியலை, ஒரு வேலை பண்ண முடியலை. அப்படி கைத்தாங்களாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கடுத்து நக்ஷத்ரா அப்பா கிட்டே கேட்குறாங்க, ஐயோ அம்மாக்கு இப்போ எப்படி இருக்குது, அப்படி அப்பா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரச்சந்திரா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான், இதெல்லாம் சரியாக கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து மீரா வராங்க. மீரா ஐயோ அண்ணி எப்படி இருக்கீங்க, நான் வேணா உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நான் உங்களை இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே என்னை மருதாணி இலையும் சித்தியும் நட்சத்திரமும் கூப்பிட்டு போங்க, நீ சூடாக எனக்கு ஒரு டிக்காஷன் போட்டு காஃபி மட்டும் சூடாக எடுத்துகிட்டு வா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே போட்டு எடுத்துகிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. மீரா போகிறாங்க. உடனே இவங்களை கைத்தாங்களா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அபூர்வா நட்சத்திரம் மருதாணிலையும் கைத்தாங்களா கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பார்த்தா அதுக்கு கை கால்லாம் அசையவே முடியலை, எடுத்து வைக்கிறாங்க. உடனே கோவருது, நட்சத்திரம் இங்கே வா பேபி இங்கே வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிடுறாங்க. அபூர்வா கூப்பிட்டு பலாருன்னு கன்னத்தில் அறவிடுறாங்க. ஏண்டி உன் உயிரை காப்பாற்ற நான் வந்தால் ஏதோ உயிரை விட போகிறே, என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்து உனக்காக நான் வந்தால் என் உயிரை நீ எடுக்க நினைக்கிறியா அப்படின்னு நினச்சி பலர்னு நட்சத்திராக்கு ஒரு அடி விழுகுது. இந்த மாதிரி சொல்கிறாங்க, என் உயிரை எடுக்க பார்க்குறியாடி அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கடுத்து மருதாணியில் நான் உனக்கு சூடாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி ரூம் விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. உடனே நட்சத்திரம் மருதாணியில் எங்கே போகிற மம்மி, உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் இந்த மருதாணியில் தான், இவ தான் எனக்கு இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்தா, கடைசியில் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்தது இவ தான், கடைசியில் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க அம்மா இவ தாம்மா ஹனிமூன் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா, அதுக்காக தான் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன், எனக்கு என்ன தெரியும் நீ எதுக்கு மேலே போனேன், நான் சரி எதனா கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன், நீ எதுக்குமா போன முதல்ல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீயா கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு 2 அடியோடு விட்டுருவேன், நானா எந்திரிச்சு அடித்தேன்னா உன்னை சாகிறவ அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அபூர்வா. உடனே வேண்டாம்மா நானே கிட்ட வரேன், லைட்டாக அடிமா வலிக்குதுமா யாருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மருதாணியெல்லாம் உடனே கிட்ட போகிறாங்க, பலர்னு 2 அரை உழுகுது. உடனே அதுக்கடுத்து அம்மா ஃப்ளைட்டுக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்பணுமா, நீங்கள் தான் எப்படியாவது என் ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணணும், அந்த செரி வேற என் உயிர் எடுத்துகிட்ருக்கான், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் மம்மி அப்படின்னு சொல்லி இவங்க நட்சத்திர திரும்பியும் கேட்டுட்ருக்குறாங்க. இதுக்கடுத்து என்ன பண்ண முடியும், அதான் அப்பா எல்லா பிளானும் பண்ணி எல்லாத்தையும் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வேற இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சரச்சந்திரா ரூம்குள்ளே வராரு. வந்த பின்ன அதுக்கடுத்து இதுதான் டேப்லெட்ஸ் இதெல்லாம் நேரத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட மருதாணி எல்லாம் கிட்ட கொடுக்குறாங்க சித்தி கிட்ட. உடனே அதுக்கடுத்து நட்சத்திரம் உனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது இல்லை, நீ போகலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ டாடி அம்மாவுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கையில் நான் எப்படி டாடி அம்மாவை விட்டுட்டு போக முடியும், நான் அம்மாவை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்கிறாரு, இங்கே பாரு உன் அம்மா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இங்கே இத்தனை பேர் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது போய் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் வேறு வழி இல்லாமல்
வேற வழியும் இல்லை இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப தான் செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே மொட்டை மாடியில் உட்காந்து சிவாவும் பூரணியும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் ஒர்க்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிவா வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பூரணி பார்த்தா அவங்க அப்படிலாம் ஒர்க் பண்ணல. அவங்க வந்து சிவாவே ரசிச்சுட்டு அவங்க காதல் மயக்கத்தில் இருக்கிறாங்க. உடனே அவங்கள ரசிச்சுட்டு பார்த்துட்டு அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒர்க் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி சிவா வந்து பார்க்குறாரு, அதுக்கடுத்து கீழே குனிஞ்சிடுறாங்க. அதுக்கடுத்து திரும்ப அவர் ஒர்க்கை பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கடுத்து 2வது வாட்டி பார்க்குறாரு, 2வது வாட்டி அவங்க பார்த்துட்டு கீழே குனிஞ்சிடுறாங்க. அதுக்கடுத்து 3வது வாட்டி பார்க்குறாரு, 3வது வாட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க. பூரணி ஒழுங்கா ஒர்க்கை பண்ணு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இப்போ என்ன பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏன் இது என் வீடு, நான் பார்க்க கூட கூடாதா, என்னோட கண்ணு, நான் எங்கே வேணா பார்ப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ என்ன இப்போ அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஓ இப்போ நான் உனக்கு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நான் உனக்கு பண்ணி தரணுமா, அதுக்காக தான் இப்படி பார்த்துட்டே இருக்கியா பண்ணாம அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, நீ உனக்கு ஹோம்ஒர்க் பண்ண வலிக்குது, அதனால நீ என்கிட்ட அதை நான் பண்ணி தரணும்னு நினைச்சு என்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அவளா ஒன்று புரிஞ்சுக்கிறாரு. உடனே பூர்ணி ஆமா எனக்கு ஹோம்ஒர்க் நீ பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்களும் சரி நானே உனக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. பூர்ணிக்கிட்ட இருந்து நோட்டெல்லாம் வாங்கிடுறாரு சிவா. வாங்கிட்டு பார்த்தா எழுதிட்டே இருக்கிறாரு. பென்சில் வந்து நுனி உடஞ்சு போயிடுது. உடனே அதுக்கடுத்து எழுதும் போது தான் இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே பூர்ணியை கூட நான் உனக்கு ஷேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பவும் பார்த்தா சிவாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க, பென்சிலை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்ப பார்த்தா அந்த தூசி வந்து அவங்க கண்ணில், அந்த பென்சில் ஷேர் பண்ணும்போது அந்த தூசி வந்து அவங்க கண்ணில் விழுந்துருது. உடனே அதுக்கு எடுத்து வந்துட்டு ஐயோ தூசி விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. உடனே சிவா வந்து அவங்க கண்ணில் ஹெல்ப் பண்றாரு. உடனே அவங்க திரும்பி ரொமான்ஸ் பண்ணணுங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிவா வந்து இவங்களை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. ஆனால் இவங்க பூர்ணி வந்து அவங்கள ஒரு லவ்வராக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து வலது கண்ணு தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நீ முதல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கண்ணை ஊதிட்டு இருக்கிறாரு. இப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா பூமி வந்து அங்க இருந்து வராங்க, பாக்குறாங்க. உடனே என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து அது ஒன்றும் இல்லக்கா, நான் இங்கே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு பூர்ணி கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் எடுத்துட்டு இருந்தேன். சரி பூர்ணி நீ நோட்டெல்லாம் கொடு, நானே உனக்கு ஹோம்ஒர்க் எழுதி தரேன்னு சொல்லிட்டு அவர் நோட்டெல்லாம் எடுத்துட்டு கீழே போயிடுறாரு. உடனே பூர்ணி பிடிச்சி இங்க என்ன நடக்குது பூர்ணி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பூர்ணி சொல்றாங்க, அதுதான் முதல்ல சிவா சொன்னான்ல கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு, அதெல்லாம் நீ வந்து அந்த கதையை நான் கேட்கல, உனக்கும் சிவாவுக்கும் இடையில என்ன கதை போய்கிட்டு இருக்குன்னு அப்படி கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து நான் வந்து சிவாவும் நானும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மாடி, இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ஏதோ என் தம்பின்னு நினைச்சு இந்த வீட்டுல அவனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இப்ப நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது உங்க அத்தையோ இல்ல ககன் மாமாவோ பார்த்திருந்தா அவ்வளவுதான், வீடே 2 இருக்கும். ஆல்ரெடி என் தம்பியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீயே மொத்தமா அவனை அனுப்பி வச்சிருவ போலயே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து நீ என்ன நினைச்ச, உன் தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடிச்சு வெளுத்தெடுத்தான்ல என் அண்ணன், அதுக்கடுத்து எந்த காரணத்துக்காக வீட்டில் இருக்கான்னு நினைக்கிறா. ஆமா அண்ணாக்கு என் மேலே அவ்வளோ காதல், அதனால தான் வந்து இப்போ என் தம்பியை வந்து இந்த வீட்டில் இருக்க சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பொண்ணு சொல்கிறாங்க, நினப்பு தான் உனக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நானும் சிவாவும் ஒருத்தர் காதலிக்கிறோம், நீங்கள் அண்ணாவுக்கு சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு, அதனால தான் அண்ணா வந்து மன்னிச்சு சிவாவை இந்த வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அண்ணன் ஒத்துக்கிட்டா உனக்கு கல்யாணம் நடந்துருமா, என் தம்பி இது நான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பூமி சொல்கிறாங்க. ஏன் நீயும் ஒத்துக்க மாட்டே அப்படின்னு கேட்குறாங்க பூர்ணி. ஆமாம் உன் அண்ணனை நான் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுக்கு பதில் நான் பண்ண வேண்டாமா, நீ இப்போ என் தம்பியை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருப்பியா, இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சபதம் போடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பூமி இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பண்ணுறாங்க, ஆனால் இதுதான் பின்னாடி இதுவே ஒரு பெரிய வினையாக வரப்போகுது. உடனே இவங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பூரணிக்கிட்ட, கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து நடக்க நான் விட மாட்டேன், சிவா உன்னை நான் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பூர்ணி சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் பூமியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா பூமி வந்து சாரதாவை பார்க்குறதுக்காண்டி போகிறாங்க. கிச்சனில் வந்து சாரதா சமைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அத்தை என்ன பண்ணுறீங்க, கொடுங்க நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காய்கறி வாங்குறாங்க. உடனே பூமி வந்து சாரதா கிட்ட வந்து அந்த காய்கறியை வாங்குறாங்க, நான் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உடனே சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த வீட்டில் நான் தான் சமைப்பேன், நீ வரதுக்கு முன்னாடியும் நான் தான் சமைப்பேன், அதனால் எனக்கே சமைக்க தெரியும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க, அதனால் என் வேலையை நானே பார்த்துப்பேன், எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன் அத்தை, சிவா என் தம்பின்னு சொல்ல, அதனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்களா, நான் என்ன நினச்சேன், மாமா தான் என் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க, ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் மாமா
இப்போ வந்து மன்னிச்சிட்டாரா, ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் உனக்கு எல்லா விஷயத்துலையும் நான் கூட இருந்திருக்கேன். நீ மாமாக்கு அதாவது கேபி மாமா உயிரை காப்பாற்றும் போது கூட வந்து நான் உனக்கு துணையாக தானே இருந்தேன் பூமி. ஆனால் நீ என்கிட்டே இவ்வளோ பெரிய உண்மையாக மறைச்சிருக்க. உன் தம்பின்னு சொன்னனால என்ன, நான் இங்கே என்ன பண்ணிட போகிறோம் உன் தம்பின்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கடுத்து உனக்கு இவ்வளோ நாள் இருந்திருக்க. ஆனால் உனக்கு இந்த உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு ஒரு தடவை கூட தோணல பூமியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ககன்ட்ட உனக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். சிவா வந்து உன்னோட தம்பி எனக்கு தெரியுங்கிறது நான் ககன்கிட்ட வந்து எனக்கு நீ சொல்லவே இல்லை. என்னால் பூமி என்கிட்ட சொல்லிட்டா நான் உனக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ வந்து என்கிட்டே உண்மையாக மறைச்சிருக்கல்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திரும்பியும் சாரதா கோவப்படுறாங்க. உடனே பூமி வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களே இப்படி புரியாமல் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பிளான் பண்ணி சிவாவை அனுப்ப தெரிஞ்ச எனக்கு அதே மாதிரி பிளான் பண்ணி என் வீட்டுக்கு என்ன அவனை கூட்டிகிட்டு வர தெரியாதா? நான் எதுக்கு அப்படி பண்ணலை? இந்த வீடு கோயில், அந்த வீட்டில் ராட்சசி இருக்கிறா. இந்த வீட்டில் அனுப்புனா நான் பாதுகாப்பாக இருக்கலாம். அந்த வீட்டுக்கு அனுப்புனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து சாகணும். அந்த ராட்சசி ஏதாவது பண்ணிடுவாளோ, அதாவது அப்புறவா சொல்கிறாங்க, அதாவது தன்னோட தம்பி ஏதாவது பண்ணிடுவாளோ, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உண்மை தெரிய வருமா, என்ன வரும், இதுக்கடுத்து என்ன நடக்கும், அதுக்கடுத்து சிவா மாட்டிப்பானா, சிவா பற்றின உண்மை வெளியே வந்துருமான்னு சொல்லி நான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டில் இருந்தால் நான் பயந்துகிட்டே இருக்கணும். நான் எதுக்கு சிவாவை இந்த வீட்டுக்கு அனுப்புனேன்? இந்த வீட்டில் அனுப்புனா அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கும், அவன் நல்ல பாதுகாப்பான இடத்துல இருப்பான், அவனுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும், அவன் உங்ககிட்ட இருக்கிற அன்பெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், மரியாதை இந்த வீட்டில் இருக்கும். அதுக்காக தான் அத்தை நான் இவ்வளவும் பண்ணி அனுப்பினேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரிம்மான்னு உடனே அவங்க அழுகிறாங்க பூமி. உடனே இவங்க சாரதா வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணுறாங்க. சரி விடு பூமி, அதெல்லாம் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ பாருங்க, என் தம்பி நீ நினச்ச மாதிரியே உன் தம்பி இந்த வீட்டில் இருக்க போகிறான், அதுவும் மருமகனாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி, ஆமாம், இந்த வீட்டோட மருமகனாக போகிறாங்க, அந்த முடிவை நான் எங்கே எடுக்கணும், உங்கள் பையன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ககனை சொல்கிறாங்க. ககனுக்கு மாமாவுக்கு ஓகேனா எல்லாருக்கும் ஓகே தான். அவர் தானே இந்த குடும்ப தலைவன், அவர் தானே இந்த வீட்டில் எடுக்கிற டிக்ஷனரி எடுக்கிற ஹெட்டு எல்லாமே அவர் தானே, அவருக்கு ஓகேனா ஓகே தான் அப்படின்னு சொல்லி என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பூமி. இங்கே பார்த்தா காலேஜில் வந்து ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. சிவாவும் இன்னும் கொஞ்சம் சில பேர்லாம் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. உடனே பசங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. உடனே இங்கே வந்து முதல்ல பிந்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேரப் பண்ணுறாங்க. அதாவது சிவான்னு சொல்லி சேரப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இடது பக்கம் பார்த்தா பூரணி ஆல் தி பெஸ்ட் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரெண்டு பக்கமும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டு இவங்க பூர்ணி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சிவாவை சேர பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே சிவாவும் ஓடி வராரு. அவர் தான் முதல்ல ஓடி வராரு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவர் தான் எடுக்க போகிறாரு. உடனே அவர் கூட வரவன் காலை தட்டி விட்டுடுறான். இடையில விழுந்துடுறாரு. விழுந்த பின்ன பார்த்தா பிந்து வந்து சிவா நீ கிவ் அப் பண்ணக்கூடாது, நீ ஓடி வா, நீ கிவ் அப் பண்ணாத, உன்னால் முடியும் சிவா, கமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பூர்ணிமா பார்த்தா அவங்களும் சிவா வா 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 சிவா வா, உன்னால் முடியும் சிவா அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு சைடு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே சிவா உடனே அப்படி கெத்தா திரும்ப அப்படியே ஒரு ஸ்பீடாக ஓடி வராரு. ஓடி வந்து முதல் ப்ரைஸ் அடிக்கிறாரு. யாஹூன்னு கத்திட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா உடனே இவங்க பூர்ணிமா வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கை கொடுத்து விஷ் பண்ணலான்னு வராங்க. இந்த சைட் பார்த்தா பிந்து வந்து அவங்கள கட்டியே பிடிச்சிடுறாங்க. சிவாவை கட்டி பிடிச்சிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ பிந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ வின் பண்ணது அப்படின்னு சொல்லி இவங்க ஹக் பண்ணி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பூர்ணிக்கு வந்து கோவம், அவங்க வந்து அவனோட காதலன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பூர்ணிமா கிட்ட தான் ப்ரொப்போஸ் பண்ணதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்து அவங்க பிந்துவை பிரித்து விட்டு பலாருன்னு பிந்துக்கு ஒரு அறை விடுறாங்க. இதுக்கப்புறம் நீ அவன் கிட்ட அவனை தொட்டன்னு மட்டும் தெரிஞ்சுதான், அவ்வளவுதான், உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ, நீ யாரும் இவனுக்கு விஷ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ வா சிவா அப்படின்னு சொல்லி இவங்களை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. திரும்ப அவனே சாரி பிந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. இங்கே ககன் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதா வந்து அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாரதா காஃபி கொடுத்தோன்னே தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூமா அப்படின்னு சொல்லி காஃபி வாங்கி குடிச்சிட்டு வெளியே எட்டி பார்க்குறாரு. அதாவது பூமி எதிர்பார்க்குறாரு. உடனே யாரடா பார்த்துட்டு இருக்க, எங்க அந்த தையத்தக்காவை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த நாடகக்காரி எங்க, அவளை பார்த்தீங்களாமா, அவள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, அவளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, இந்த வீட்டில் பொய் சொல்லி தானே அவன் சிவாவை அனுப்பி வச்சிருக்கா, அவள் எப்படி பொய் சொல்லி வந்தாலும் அதே மாதிரி தானே இவளும் பொய் சொல்லி வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து
நாடகக்காரி அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே சாரதாக்கு வந்து கோவம் வருது. இங்க பாருடா, பூமியை பத்தி நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பூமி யாரு? உன்னோட ஒய்ஃபு. அவ உன் மேல அவ்வளோ காதல் வச்சிருக்கா, அவ்வளோ இது வச்சிருக்கா, உன் மேல பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யாரு? காதலா? இது ஏன் மேலையா? அவளுக்கா? அவளெல்லாம் இனிமேல் எந்த காலமும் நான் நம்ப மாட்டேமா. அவ ஒரு பொய் சொல்றா, அவ ஒரு நாடகக்காரி, அவ சும்மா நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து இவங்க ககன் வந்து ஆஸ் யூஷுவல் பூமி வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பட்டனையும் தட்டி வைங்க மக்களே. நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.